வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நமக்குன்னு யாரும் இல்லை. பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாம்னு மனசு உடைஞ்சி நடு வீதியில் நின்னப்போ என்னை கை தூக்கி விட்ட ஒரு தெய்வீக தலம் தான் இந்த மந்திராலயம். இந்த உலகத்தில் என்னை போல கஷ்டப்பட்டவன் யாரும் இல்லை, என்னை போல வேதனை அடைஞ்சவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களில் நானும் ஒருவன் தான். நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து என் சிறு வயதிலே என் பெற்றோரை இழந்து வாழ வழி இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், உறவினர்களால் துரத்தப்பட்டு நான் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். நான் அந்த சமயங்களில் யாருமில்லாமல் நின்னப்ப எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து, நான் இருக்கேன்டா சாமி, நீ ஏன் கவலைப்படுறேன்னு ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் இருந்து எனக்கு வழிகாட்டி நடத்தியது இதே சாட்சாத் ராகவேந்திரர் தான். இந்த ராகவேந்திரர் நடத்திய அற்புதங்களை எல்லாம் கேட்டீங்கன்னா மெய்சில் இருக்கும். சுமாராக என்னுடைய ராகு தசை ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. என்னுடைய ராகு தசை ஆரம்பிக்கும் பொழுது இதே ராகவேந்திர ஆலயத்தில் தான் நான் சாமி கும்பிட்டேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத திசை அப்படின்னா இந்த ராகு திசையை தான் சொல்லுவாங்க. 18 ஆண்டுகள் இந்த ராகு திசையில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்கிறது அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்படி தான் நானும் எந்த அளவுக்கு நான் இழக்க வேண்டியதை இழக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இழந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். உண்மையாக சொல்ல போனால் தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதையாக தான் வாழ்ந்தேன். அப்பையெல்லாம் நான் கெட்ட வழியில் செல்லாமல் ஒரு மனிதனாக என்னை வாழ வைத்த தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மகான் ராகவேந்திரர் தான். உண்மையை சொல்ல வேணும்னா இந்த ராகவேந்திரரை நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் கண்முன்னே தோன்றுவார், என் மனதுக்குள்ளே தோன்றுவார், மெய்சில் இருக்க வைப்பார், நான் கேட்டதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் நம்புவதற்கு வேண்டாம், கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. அதே போல் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியத்தை சொல்கிறேன் பாருங்க. இந்த ராகு தசை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய தினம் நான் அங்கே சாமி கும்பிட்டேன் இல்லையா, இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த தினம் என்னுடைய குரு தசை ஆரம்பம். நான் குரு தசை ஆரம்பம் அன்னைக்கு நான் அந்த ராகவேந்திர சாமி தான் வழிபாடு பண்ணுறேன். என்ன ஒரு ஆச்சரியத்தை பார்த்தீங்களா? தயவுசெய்து நண்பர்கள் எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோதோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோதோ விரக்தி ஆகும், தொழில் நஷ்டம் இருக்கும், பணம் நஷ்டம் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினை இருக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்போம் இல்லைங்களா? இப்படிப்பட்டவர்கள் ஒரு கணம் கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த ராகவேந்திரரை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. வருஷத்தில் ஒரு முறையேனும் இந்த ராகவேந்திரரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருண்ட காலம் என்பது பொன் காலமாக மாறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய அனுபவ முறையில் சொல்கிறேன். நான் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் வேறு ஒரு நபராக இருந்திருந்தால் இந்நேரம் பைத்தியம் பிடிச்சி தான் அலைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் என்னை போக விடாமல் ஒரு மனுஷனாக எனக்கும் ஒரு அழகான மனைவியும் ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் நானும் ஒரு மனுஷனாக வாழ்ந்து காட்ட வேண்டும், ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டுங்கிறதுல இந்த ராகவேந்திரன் பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கடவுள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறார், நான் கடவுளை வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் கடைசியாக ஒரு முறை நான் சொல்கிறேனே, நீங்கள் விட்டுடுங்க. ஆனால் கடைசியாக ஒரு முறை மட்டும் இந்த ராகவேந்திரரை பாருங்கள். அப்படி மறுபடியும் தோணுச்சுன்னா நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுறதை நிறுத்திடுங்க. அப்படி விடவே மாட்டார் இந்த ராகவேந்திரர் என்பதில் சத்தியம் பட்டு சொல்லுகிறேன். இந்த ராகவேந்திரர் என்பது நம் கண்முன்னே வாழும் கடவுள், தெய்வம். சரிங்களா? மறந்துடாதீங்க. இந்த ராகவேந்திர ஆலயத்துக்கு போகிறதுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காலையிலேயே போயிடுங்க. அங்கே இலவச தரிசனமும் இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு முதியோர்களுக்கும்
தனி தரிசனம் கொடுக்குறாங்க. அதே போல் அங்கே குளிப்பதற்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. துங்கபத்ரா நதியில் நீங்கள் குளிச்சுக்கலாம். நான் போன சமயம் அங்கே தண்ணி இல்லை. அதனால் நான் அங்கே ரூம் பிடிச்சி அங்கே குளிச்சுட்டு அப்புறம் காலையிலேயே நான் போய் மாற்றுத்திறனாளி வரிசையில் இருந்து சாமியை பார்த்துட்டேன். சாமி தரிசனங்கிறது அவ்வளோது அற்புதமாக இருக்கும். அதே போல் நீங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு முறையேனும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பொன்னான காலமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.